மத்திய அரசுக்கு எதிராக வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள தொழிற்சங்கங்கள், முடிமாற்று சிகிச்சையில் ஈடுபட்ட 3 போலி மருத்துவர்கள் கைது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மத்திய பாஜக அரசை கண்டித்து நாளை வேலைநிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணிக்கு வராவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநில அரசுகள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நிறைவேற்றப்பட்ட 4 தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், மின்சார சட்டத்தை திருத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியது உள்ளிட்டவற்றை கண்டித்தும் நாடு தழுவிய அளவில் நாளை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காமல் போக்குவரத்து கழக ஊழியர்கள் தவறாமல் பணிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு நாளை வழங்கப்பட்ட விடுப்பு ரத்து செய்யப்படுவதாகவும், வார விடுமுறை பணி ஓய்வு உள்ளவர்களும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தம் காரணமாக பணிக்கு வராத தொழிலாளர்கள் மீதும், போராட்டத்தில் கலந்து கொள்ளும் மற்றும் தூண்டிவிடும் செயலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீதும் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருப்பூர் மற்றும் கோவை ஜவுளி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் 50% உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கடந்த 3 வாரமாக நூல் விலை கிலோவுக்கு 30 ரூபாய் அளவுக்கு 20% என உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வை நேரடியாக துணிக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் துணி விற்க முடியாமல் 100 கோடி ரூபாய் அளவுக்கு துணிகள் தேக்கமடைந்துள்ளதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். 20% திடீர் விலை உயர்வால் ஏற்கனவே குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்துள்ள பகுதிகளில் வியாபாரத்தின் மீதான நம்பகத்தன்மை சீர்குலைந்து வியாபாரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். 95 ரூபா 97 ரூபாய்க்கு இருந்த கழிவு பஞ்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 125 26 ஆயிடுச்சு. இன்னைக்கு 130 ரூபாய் ஆயிடுச்சுங்க. 50% உற்பத்தியை குறைச்சுங்க 2 வாரத்துக்கு பயணிக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கிறேங்க. இந்த 2 வார காலத்துல பாத்தீங்கன்னா ஓய்வு மில்லுக்கார கூட பேசிங்க, அவங்க இன்டர்ன் ஓய்வு மில்லுக்கார ஸ்பின்னிங் மில்லுக்கார கூட பேசி ரா மெட்டீரியல் விலையை குறைக்கணுங்கிற முடிவு ஏற்படுத்திக்கிறோம். தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் தான் பகுதி நேரம் இயக்கப்படுகிறது என்றும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். சென்னை அண்ணா நகரில் இயங்கி வந்த மிஸ்டர் ஹேர் கிளினிக்கில் மருத்துவ தகுதியற்ற போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தது சுகாதாரத்துறை சோதனையில் அம்பலமாகியுள்ளது. இந்த மையத்தின் கிளை தொடங்க 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்த திவ்யா என்ற பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஊரக மருத்துவ சேவை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஜக்பீர் சிங், ஹர்தீப் சிங் மற்றும் வேலூரைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். இதில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 2 +2 மட்டுமே படித்துவிட்டு 10,000க்கும் மேற்பட்டோருக்கு முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஹோமியோபதி படித்த மருத்துவர் விஜயலட்சுமி என்பவர் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வந்ததும் தகுதியின்றி அனஸ்தீசியா சிகிச்சை அளித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 14 கிளைகளை கொண்டுள்ள இந்த நிறுவனம் தகுதியற்ற நபர்களை கொண்டு சிகிச்சைகளை வழங்கியதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து அண்ணா நகரில் உள்ள மையம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்ட நிலையில் நிறுவனரான ராஜாராம் என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. தமிழர் ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். இதில் வேறு ஜாதி எதுவும் இல்லை. அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற போது சாதிய பாகுபாடு காட்டியதாக தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மறுத்துள்ளார். அட்லாண்டா மாகாணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற பேச்சாளர்களுக்கு உணவு கொண்டு வந்த பெண்ணிடம் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர் என்ன சாதி என்று கேட்டதாக அந்த பெண்ணின் சகோதரர் ஃபேஸ்புக்கில் குற்றம் சாட்டி பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு அதிகம் பகிரப்பட்ட நிலையில் பலர் ராஜா குறித்த விமர்சனங்களை முன்வைத்தனர். இது குறித்து விளக்கம் அளித்து வீடியோ வெளியேற்றக்கூடிய ராஜா எந்த இடத்திலும் யாரிடமும் சாதியை கேட்டதில்லை என்றார். அவங்க யார், எவர், என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை. நாங்கள் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் சந்திக்கிறோமே, எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்க. என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும். உணவு கொண்டு வந்தவர்களை மகள்கள் போல் தான் பார்த்ததாகவும் அவர் கூறினார். அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை கொஞ்சமாவது காப்பாற்றுறாங்க. அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க? கேட்பேனா? எதுக்கு கேட்கணும்? அவங்க என்னோட பிள்ளைகள் மாதிரி வந்து நிற்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும்? தயவுசெய்து கொஞ்சம் தவறான புரிதல் இருந்தால் கருத்துக்களை மாற்றிக்கணும். ஃபேஸ்புக்கில் பதிவிடுபவர்கள் உண்மையை அறிந்து பதிவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
கோழி இறைச்சி சாப்பிடுபவர்கள் யாராக இருந்தாலும் நான் உள்பட நன்றாக வேக வைத்த ஃபுல் பாயில்டு சிக்கனை தான் சாப்பிடணும், ஆஃப் பாயில்டு சிக்கனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஆஃப் பாயில் சாப்பிட வேண்டாம் என கூறியதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தந்த விளக்கமே இது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் புதிய ஆய்வகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கான வழிமுறைகளை விவரித்தார். முட்டை ஆஃப் பாயில்னாவே வெறும் முட்டையாக கணக்கு வச்சுக்கின்னு அமைச்சர் ஆஃப் பாயிலை சாப்பிடக்கூடாதுன்னாங்க. இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாமக்கல்ல இருக்கிற முட்டை வியாபாரிகள் அமைச்சருக்கு கண்டனம், அது எப்படி முட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலான்னு. இது தேவையற்ற ஒரு விவாதம். இது பேசுபொருளான நிலையில் அரைகுறையாக வேக வைத்த உணவுகளைத்தான் தாம் ஆஃப் பாயில் என்றதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்தார். கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும், ஆஃப் பாயில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சாலையில் காகம் நோயால் இறந்து கிடந்தால் அதை குடி தோண்டி புதைக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கூட்டணி கட்சியினருடன் வரும் 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க வேண்டும் என்று திமுகவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுகவினர் சுற்றிச் சுழன்று பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, மேற்கு மற்றும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு, டெல்டா மற்றும் தெற்கு மண்டல மகளிரணி மாநாடு ஆகியவை நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டு இதுவரை 75,000 கோரிக்கைகளும் பரிந்துரைகளும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதம் நடைபெறவுள்ளதாகவும் திமுக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை கட்சித் தலைவர் விரைவில் அமைப்பார் என்றும் இந்த குழுவினர் சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் வரும் 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்றும் திமுக தலைமை தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பில் 7.5% உள் இடஒதுக்கீடு என்பது தனது சாதனை என்றும் அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொந்தம் கொண்டாட வேண்டாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவ படிப்பில் 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டுவர வைத்தது திமுக தான் என்று கூறினார். அடுத்து போன ஆட்சியில மருத்துவ படிப்பில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆனா நாம தான் அதுக்காக தொடர் போராட்டம் நடத்தி அதை கொண்டு வர வச்சோம். இப்ப நாம ஆட்சிக்கு என்ஜினியரிங், அக்ரி, சட்டம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்க யாரும் கோரிக்கை வைக்காத போதே தனது மனதில் உதித்த திட்டம்தான் 7.5% இடஒதுக்கீடு என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் ஒப்புதல் அளிக்க தாமதித்த போது அரசியல் சாசன உரிமையை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டது தனது தலைமையிலான அதிமுக அரசு என்றும் தெரிவித்துள்ளார். சத்துணவு என்றால் எம்ஜிஆர், தொட்டில் குழந்தை திட்டம் என்றால் ஜெயலலிதா, 7.5% இடஒதுக்கீடு என்றால் தாம் என்பதுதான் வரலாறு என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தனி நபர்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு கட்சி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். காங்கிரசில் சிலர் ஆட்சியில் பங்கு வேண்டுமென வலியுறுத்தி வரும் நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அளித்த பதிலே இது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கூட்டம் துணை பொதுச் செயலர் கனிமொழி தலைமையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. இதில் விவசாயிகள், வர்த்தகர்கள், மீனவர்கள், தொழில்துறையினர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, திமுக அரசு அறிவித்த வாக்குறுதிகளில் 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில வாக்குறுதிகள் மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் நிறைவேற்ற முடியாமல் போனதாகவும் தெரிவித்தார். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க.
அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமாக முடியும். மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது கேட்பாங்க. அப்போ நீங்கள் அங்கேயே பேசிக்கன்னு சொல்லி முடிவு சாதகமாக கூட்டணி. அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வருகிறதா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அளித்த விளக்கமே இது. திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செங்கோட்டையின் நிலையை நினைத்து கண்ணீர் வெடிப்பதாக கூறினார். அவர் எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க, பெரிய தாம்பாளத்தட்டு அடிக்கிறார். இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய படிக்கட்டு, அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4வது தான் உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு நிலைமை நினைத்து கண்ணீர் வடிக்கிறது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மூலம் அரசு ஊழியர்களை திமுக ஏமாற்றியுள்ளதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே பிளவு ஏற்பட்டிருப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திமுக அரசு தவறியதாக கூறி பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், மாநில துணைத் தலைவர் குஷ்பு, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி மற்றும் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் மகளிர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த நடிகை குஷ்பு, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது என்றார். நான் சொல்றேன், இந்த இந்தி கூட்டணி எங்க இருக்கு? இன்னைக்கு காங்கிரஸ் திமுக அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தாக்கா எங்களுக்கு பவர்ல எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பவர்ல பங்கு தர முடியாத சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கும் குஷ்பு பதிலளித்தார். இந்த தேர்தலில் குஷ்பு போட்டியிடுறாளா இல்லையான முக்கியம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும். அதுவும் பாஜக எந்தெந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அத்தனை தொகுதியில வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இதேபோன்று மாநிலம் முழுவதும் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மக்களவை சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம், நரவனேவின் புத்தகம் வெளியானதா இல்லையா என்பதில் தொடரும் சர்ச்சை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது முடிவெடுக்கப்படும் வரை மக்களவையை நடத்தப் போவதில்லை என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவையில் ராகுல் காந்தியை பேச ஓம் பிர்லா அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் 8 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததற்கும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் அரசியலமைப்பு பிரிவு 94 உட்பிரிவு C இன்படி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளன. இது தொடர்பான நோட்டீஸை மக்களவை செயலரிடம் காங்கிரஸ் தலைமை கொறடா கே சுரேஷ் மற்றும் ஜாவத் அகமது நேரில் சென்று வழங்கினர். அதில் எதிர்க்கட்சி தலைவர்கள் அவையில் பேசுவதற்கு பலமுறை சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸில் திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகளைச் சேர்ந்த 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸில் கையெழுத்திடவில்லை. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவைச் செயலர் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது முடிவு செய்யப்படும் வரை மக்களவை சபாநாயகர் இருக்கையில் அமரப்போவதில்லை என்று ஓம் பிர்லா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தீர்மானம் மீது பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது பகுதியில் விவாதம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் படிப்புடன் AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறித்தும் எதிர்கால தொழில்நுட்பங்கள் குறித்தும் விழிப்புணர்வுடன் இருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுடன் பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி மூலம் ஆண்டுதோறும் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். அப்போது கோவை இளைஞர்களின் எண்ணங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கிற்கு புதிய அடித்தளத்தை அமைத்திருப்பதாக கூறினார். वो मेरा मालिक नहीं बनेगा, जैसे कुछ बच्चों का है मोबाइल उनका मालिक बन गया। अगर मोबाइल नहीं है तो खाना नहीं खा सकता है, टीवी नहीं है तो जी नहीं सकता है, मतलब ये आप उसके गुलाम बन गए. ஸ்டார்ட் அப் முயற்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உள்ளிட்டவை குறித்து மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். कोयम्बटूर के हमारे युवा साथी पढ़ाई के साथ साथ AI, स्टार्टअप और फ्यूचर की टेक्नोलॉजी को लेकर बहुत जागरूक है. தனிமனித ஒழுக்கம் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்களிப்பை தரும் என்றும் அறிவுரைகளை அவர் வழங்கினார். That says, hello friends, my book is available now, just follow the link. Happy reading. Jai Hind. This is a tweet that Mr. Narawane has made. You can look into the tweet. So the point I'm making is, either Mr. Narawane is lying, and I believe the army chief. Okay, I don't think he will lie, or Penguin is lying. Somebody needs to. Both cannot be telling the truth.
ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தகம் வெளியாகவில்லை என அதன் பதிப்பாளர் தெரிவித்த நிலையில் புத்தகம் வெளியானதாக நரவனே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்ததாக ராகுல் காந்தி கூறிய காட்சிதான் இது. சீன ஆக்கிரமிப்பு குறித்து நரவனே எழுதிய புத்தகத்தில் இருந்த குறிப்பு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து நரவனே எழுதிய புத்தகம் வெளியாகவில்லை என்று அதன் பதிப்பாளர் பென்குயின் தெரிவித்தது. மேலும் இந்த புத்தகத்தின் மின்பதிப்பு வாட்ஸ்அப்பில் பகிரப்படுவதாக டெல்லி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நரவனே எழுதிய புத்தகம் அமேசான் தளத்தில் வெளியானதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். He has made certain statements in the book that is inconvenient for the government of India. It's inconvenient for the Prime Minister of India. And obviously, you have to decide whether Penguin is telling the truth or Army Chief is telling the truth. நரவனே எழுதிய புத்தகத்தில் உள்ள அம்சங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் உள்ளிட்ட அழுத்தங்களால் தான் அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு மோடி அடிபணிந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தகம் வெளியானதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் புத்தகத்தை முன்பதிவு செய்வதற்கான அறிவிப்புக்கும் புத்தகம் வெளியாவதற்கும் வித்தியாசம் இருப்பதாக பென்குயின் பதிப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தகம் வெளியாகவில்லை என்று பென்குயின் நிறுவனம் மறுப்பு தெரிவித்த நிலையில் நரவனே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பழைய பதிவை சுட்டிக்காட்டி புத்தகம் வெளியானதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். புத்தகம் வெளியிடுவதற்கான படிப்படியான வழிமுறைகளை பென்குயின் நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் புத்தகத்தை முன்பதிவு செய்வதற்கான அறிவிப்பை புத்தக வெளியீடு கருதக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷேசாத், ராகுல் காந்திக்கு முன்பதிவிற்கும் புத்தக வெளியீட்டிற்கும் வித்தியாசம் தெரியாதா என்று வினவியுள்ளார். மேலும் வெளியாகாத புத்தகம் ராகுல் காந்திக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக செய்தி தொடர்பாளர், இது காப்புரிமை மற்றும் அலுவலக ரகசிய சட்டத்தை மீறிய செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே பென்குயின் பதிப்பகத்தின் விளக்கத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் தளபதி நரவனே இதுதான் தற்போதைய நிலை என தெரிவித்துள்ளார். மக்களவையில் பிரதமரின் இருக்கையை சூழ்ந்து கொண்டு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் போராட்டம் நடத்திய வீடியோவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ளார். மக்களவையில் கடந்த 4ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பிரதமர் மோடி பதிலுரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை சூழ்ந்து சரியானதை செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட பதாகையை ஏந்தி முழக்கமிட்டனர். இதனால் பிரதமர் சபைக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்ட சபாநாயகர் ஓம் பிர்லா அவை நடவடிக்கையை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பதாகைகளுடன் போராடிய காட்சிகளை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு தங்களது எம்பிக்களின் இழிவான நடத்தையை பற்றி காங்கிரஸ் பெருமைப்படுவதாக விமர்சித்துள்ளார். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள காங்கிரஸ் எம்பி வர்ஷா கெய்க்வாட், காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை என்றும் தாங்கள் ஏந்தி நின்ற பதாகையை பார்த்தே பிரதமர் மோடி பயந்து விட்டார் என்றார். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்த சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் விசில் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டது. 2026 T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நியூசிலாந்து அணியும் ஐக்கிய அரபு அமீரக அணியும் மோதின. போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் குவிந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் மைதானத்தின் வடிப்பகுதியிலும் நுழைவு வாயில்களிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரசிகர்கள் கொண்டு வந்த விசில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மைதானத்திற்கு வெளியிலேயே ரசிகர்கள் வைத்திருந்த விசில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே நியூசிலாந்து ஐக்கிய அரபு அமீரக போட்டியை பார்த்த ரசிகர்கள் விசில் தடை தொடர்பாக கலவையான விருப்பங்களை தெரிவித்தனர். அது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஏன்னா கையில என்னால விசில் அடிக்க முடியல. அந்த விசில் இருந்தாதான் என்னால அடிக்க முடியும். அது இல்லாத ஒரு வருத்தம். விசில் மட்டும் அலோவ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. விசிலே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஸ்போர்ட்ஸ்லயும் பாலிடிக்ஸ்ல பண்ணா தப்பு இல்ல ப்ரோ. ஐசிசியின் நிபந்தனைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் இந்த பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தாவேகாவிற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவாதத்தை கிளப்பியுள்ளது. Please behave yourself. Theater கிடையாதுங்க, please. Thank you sir. அபுதாபி கார் பந்தயத்தின் போது ரசிகர்களை நடிகர் அஜித்குமார் கடிந்து கொண்ட காட்சிகளே இவை. அபுதாபியின் யாஸ்மெரினா சர்க்கியூட்டில் ஏஷியன் லேமான்ஸ் தொடரில் 4 மணி நேர என்டியூரன்ஸ் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்றார். தீவிரமாக கார் பந்தயங்களில் ஈடுபட்டு வரும் அஜித்தை காண ஏராளமான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். பந்தய களத்தில் நிலவ வேண்டிய அமைதியை மீறி ரசிகர்கள் கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். இதனால் அதிருப்தியடைந்த அஜித் ரசிகர்களை பார்த்து தயவு செய்து கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் இது சினிமா தியேட்டர் அல்ல என்றும் கடிந்து கொண்டார். Please behave yourself. Theater கிடையாதுங்க, please. Thank you sir. முன்னதாக நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை நயன்தாரா, இசையமைப்பாளர்கள் யுவன் சங்கர் ராஜா, அனிருத் ரவிச்சந்தர், ஜிவி பிரகாஷ் உள்ளிட்ட திரையுலகினர் பலரும் திரண்டு அஜித்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது.